வணக்கம். பிஜேபியின் முன்னாள் எம்எல்ஏவான குல்தீப் சிங் சேங்கருக்கு கிடைத்த பெயிலை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரிஜெக்ட் செய்து விட்டது. ஒரு ரேபிஸ்ட், ஒரு மர்டரர். டெல்லி ஹைகோர்ட் இந்த நபருக்கு திடீர் என்று பெயில் கொடுத்ததற்கான காரணம் என்ன? 2017ஆம் ஆண்டு உன்னாவ் ரேப் கேஸ் உங்கள் அனைவருக்குமே ஞாபகத்தில் இருக்கும். 17 வயது ஒரு மைனர் சிறுமியை கேங் ரேப் செய்த குற்றம் இந்த நபர் மீது இருந்தது. அந்த பெண்ணுடைய தகப்பனாரை கொன்ற குற்றம் இந்த நபர் மீது இருந்தது. சிபிஐ வழக்கு போட்டது. ஏராளமான ப்ரூஃப்களை சப்மிட் செய்தார்கள். ஏராளமான ட்ரையல்கள் நடந்தது. அனைத்துமே ப்ரூவ் ஆனது. இந்த நபர் தான் இந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறான். இந்த நபர் தான் ஆட்களை வைத்து இந்த பெண்ணுடைய தகப்பனாரை கொலை செய்திருக்கிறார். அதற்கு பின்பு என்ன? இந்த நபருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தது பாக்சோ ஆக்ட் வழியாக. அந்த பெண்ணுடைய தகப்பனாரை கொன்ற காரணத்திற்காக இன்னொரு 10 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தது. திடீரென்று இந்த நபருக்கு டெல்லி ஹைகோர்ட் பெயில் கொடுத்து விட்டது. இதற்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்பு அதை ரத்து செய்து விட்டது. அதுக்கு பின்பு என்ன? ஒட்டுமொத்த மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக திரள ஆரம்பித்தது. மக்கள் இந்த நபருக்கு கிடைத்த பெயிலுக்கு எதிராக கேள்விகளை எழுப்ப தொடங்கினார்கள். பிஜேபி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்துமே செய்து பார்த்தது. பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தை மிரட்டி பார்த்தார்கள், சிறையில் அடைக்கி பார்த்தார்கள். எங்கெல்லாம் மக்கள் திரளுகிறார்களோ அங்கெல்லாம் போலீஸை வைத்து அந்த கூட்டம் திரளாதபடி அவர்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள். ஜந்தர் மந்தரில் ஒரு மிகப்பெரிய போராட்டமும் ஆர்கனைஸ் செய்யப்பட்டது. ஆனால் யாரையுமே ஜந்தர் மந்தரில் கூறவிடவில்லை. அனைத்திற்கு பின்னாடி பிஜேபி டெலிவிஷன் கோதி மீடியாவில் போய் பிஜேபி சார்ந்த நபர்கள் குல்தீப் சிங் சேங்கர் செய்தது சரிதான் என்கிற விஷயத்தை எடுத்து வைக்க தொடங்கினார்கள். அதுதான் அவர் தண்டனை அனுபவித்து விட்டாரே, பெயில் கிடைத்தது சரிதான். ஜந்தர் மந்தரில் ஒரு சில நபர்கள் பிளாக் கார்டுகளை எடுத்து சென்று இதே குல்தீப் சிங் சேங்கரை காப்பாற்றக்கூடிய வேலையும் பார்த்தார்கள். கேவலம் இல்லையா? வெட்கமாக இல்லையா? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த பெண்மணி ஐ சப்போர்ட் குல்தீப் சிங் சேங்கர் என்கிற, அதாவது கழுத்தில் ஒரு காவி துண்டை போட்டுக்கொண்டால் போதும், எப்படியாவது பிஜேபியில் ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும். ஒரு ரேபிஸ்டை இந்த பெண்மணி சப்போர்ட் செய்ய முன் வந்திருக்கிறார், எந்த விதமான வெட்கமும் இல்லாமல். இந்த பெண்ணுடைய பேர் பர்கா த்ரெஹான் என்கிற இந்த பெண்மணி கையில் இருக்கக்கூடிய இந்த போஸ்டரை பாருங்கள். அந்த பெண் ஒரு ரேபிஸ்டுக்காக எப்படி வந்து நிற்கிறார் இருப்பார்கள், கழுத்தில் காவி துண்டு. and she is a BJP member. just see. आप बहुत शर्म आनी चाहिए, बहुत शर्म. पॉलिटिक्स साइड आप कर रहे हैं. 8 साल की सजा पूरी आप कर रहे हो. I support Kuldeep Singh Sengar. Shame on you. 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 பத்திரிகையாளர்கள் இந்த பெண்ணிடம் கேள்வி கேட்கிறார்கள், உங்களுக்கு வெட்கமாக இல்லை, எதற்காக ஒரு ரேபிஸ்டை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கீங்க? அதுதான் அவர் 8 ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டாரே, அது போதும், இதற்கு மேலே விடக்கூடாது. இதே போன்று இன்னொரு சில நபர்கள் ஜஸ்டிஸ் ஃபார் குல்தீப் சிங் சேங்கர் protest at ஜந்தர் மந்தர் on Sunday 28th of December 2 PM by புருஷ் ஆயோக் NGO. ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு NGO பெயரில் இந்த நாடகத்தை நடத்தினார்கள். சரி, இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபிக்கு எதிராக மாற தொடங்கிய உடனே எதற்காக குல்தீப் சிங்கருக்கு இந்த பெயில் கிடைத்தது அதற்கும் நான் வருவேன். ஆனால் இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனேயே, அதுவும் சிபிஐ வழியாகவே இந்த வழக்கு போயிருக்கிறது. இந்த இடத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்தது, எந்த விதமான வாதம் பிரதிவாதங்கள் நடந்தது, நீதிபதி எதற்காக இந்த நபருக்கு கிடைத்த அந்த பெயிலை ரிஜெக்ட் செய்தார், இன்னைக்கு பிஜேபி மறுபடியும் எப்படி பேக்ஃபுட்டில் போனது என்கிற அனைத்தையுமே நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீர்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அதாவது யூடியூபுடைய அல்கோரிதத்தை உடைத்தால் மட்டும்தான் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்து செல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை செய்தாலே போதும் இந்த சேனலை, இந்த வீடியோவை காப்பாற்றலாம்.
அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். குல்தீப் சிங் சேங்கரை பொறுத்தவரையில் இந்த நபர் 2 வழக்குகளில் சிறையில் இருக்கிறார். ஒன்று, பாதிக்கப்பட்ட பெண்மணி, அந்த பெண்ணுடன் ரேப் வழக்கு, அதற்காக 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இரண்டாவது, இந்த பெண்ணுடைய தகப்பனாரை கொன்ற குற்றத்திற்காக இந்த நபர் சிறையில் இருக்கிறார். ரேப் கேஸ் ரெஜிஸ்டர் ஆன உடனேயே இந்த நபர் மீது பாக்ஸோ வழக்கு போடப்பட்டது. இந்த பாக்ஸோ வழக்கை வைத்துதான் 23ஆம் தேதி டெல்லி ஹைகோர்ட் இந்த நபருக்கு கிடைத்த அந்த தீர்ப்பை ரத்து செய்து இவருக்கு பெயிலும் அனௌன்ஸ் செய்தது. அதற்கு நான் வருவேன். விக்டிமுடைய லாயர்ஸ், அதாவது இந்த பெண்ணுடைய லாயர்ஸ் எடுத்து வைத்த விஷயங்கள், பாக்ஸோ ஆக்ட் வழியாக ஒரு நபர் பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கும்போது அந்த நபருக்கு 2 அல்ல 3 மடங்கு அதிகமாக தண்டனை கிடைப்பது ஒரு ப்ரொவிஷன். அதே வழியில் தான் குல்தீப் சிங் சேங்கர், முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபர், ரெப்ரசன்டேட்டிங் த பப்ளிக், அண்ட் இட் இஸ் ஃபேர் எனஃப் டு கிவ் திஸ் பனிஷ்மெண்ட் விச் இஸ் 20 years. ஓகே, டெல்லி ஹைகோர்ட் இந்த வழக்கை விசாரித்த போது Kuldeep Singh Sengar was not public servant. We cannot consider him as public servant. இந்த நபர் ஏற்கனவே 7 வருடம் 5 மாதங்கள் சிறையில் இருந்து விட்டார். அதனால் இந்த நபருக்கு பெயில் நாங்கள் கொடுக்குறோம். மக்களுடைய கொந்தளிப்பு, முக்கியமாக ஜென்சியோடைய அந்த கோபத்தை அரசாங்கம் உணர்ந்து விட்டது. ஏன்னா எங்கெல்லாம் பிஜேபியினர்கள் இவருக்கு முட்டு கொடுத்து பேச தொடங்கினார்களோ ஒவ்வொரு இடத்துலையுமே பிஜேபிக்கு அசிங்கமாக கேவலப்படுத்தி மக்கள் விரட்டத் தொடங்கினார்கள். இதிலிருந்து பயந்து போன பிஜேபி சிபிஐயை முன்னிறுத்தி நாங்கள் இந்த நபருக்கு பெயில் கொடுக்க விடமாட்டோம் என்கிற ஒரு விஷயத்தை விடுத்தார்கள். இன்றைக்கி நீங்கள் அந்த பெயில் அப்ளிகேஷனை பார்த்தீர்கள் கூட ரொம்பவே மைன்யூட்டான கிரவுண்ட்ஸில் தான் சிபிஐ இந்த மறு ஆலோசனைக்கு இந்த ஃபைலை அனுப்பியது ஒழிய எந்த விஷயத்தை வைத்து ஸ்ட்ராங்கான சேலஞ்சை சிபிஐ செய்திருக்க முடியுமோ அதை செய்யவில்லை. அதாவது எப்படியாவது இது நிலைக்காது, இந்த கேஸை உடைத்து விடலாம் என்கிற ஒரு நோக்கத்துடன் தான் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக சிபிஐ இந்த ஃபைலை திருப்பி அனுப்பியது. பட் அமர்ந்திருந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பிஜேபியுடைய கனவுகளை அழித்து விட்டார்கள். உன்னாவ் ரேப் கேஸ் பிஜேபி தன்னுடைய அடுத்த ஃபைல் செய்யும்போது எதிரில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் ஜஸ்டிஸ் அகஸ்டியன் 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் குல்தீப் சிங் சேங்கர் கன்சிடர்ட் டு பி பப்ளிக் சர்வெண்ட் என்கிற விஷயத்தை சிபிஐ தன்னுடைய ஃபைலில் எடுத்து வைக்கிறது. எப்படி? Solicitor General Tushar Mehta, who was fighting this case on the behalf of CBI, he said it is a very heinous crime. ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு வழக்கு. இந்த வழக்கில் டெல்லி ஹைகோர்ட் நீதிபதிகள் கொடுத்த அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நீங்கள் வாபஸ் பெற வைக்க வேண்டும். இந்த நபருக்கு கிடைத்த அந்த பெயிலை நீங்கள் ரத்து செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷரி நீதிமன்றத்தின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சீர்குலைந்துவிடும், குறைந்துவிடும். அதனால் டு சேஃப்கார்ட் த law and order, to safeguard the justice system, you should consider this. ஹைகோர்ட்டுடைய நீதிபதிகள் அவர்களையும் காப்பாற்றணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பதில், அவர்களும் மனிதர்கள் தானே, மனிதர்களால் தான் தவறுகள் நடக்கும். இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த தீர்ப்பை கொடுத்து விட்டார்கள். அதாவது அந்த நீதிபதிகள் மீது ஒரு துளி கேள்வியும் கிடையாது, எதற்காக நீங்கள் வெளிவிட்டீர்கள் என்று. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி கேட்ட இன்னொரு கேள்வி, எம்எல்ஏ பப்ளிக் சர்வெண்ட் இல்லை என்று நீங்கள் எப்படி கூற முடியும்? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட, மக்களால் சட்டசபைக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர், மக்களுடைய குரல்களை, மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு நபர் எப்படி பப்ளிக் சர்வெண்ட் இல்லாமல் போகணும்? ஏன்னா இந்த பாக்ஸோ வழக்கில் நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு க்ளாஸ் இருக்குது.
ஒரு சாதாரணமான நபர் ஒரு தவறை செய்யும் போது அந்த நபருக்கு அதிகபட்சம் ஆயுள் தண்டனை, குறைஞ்சபட்சம் 7 ஆண்டு தண்டனை. ஆனால் அதே ஒரு பப்ளிக் சர்வெண்ட், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர், போலீஸாக இருக்கட்டும், முக்கியமாக டீச்சர்ஸ்களாக இருக்கட்டும், அல்ல ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்களாக இருக்கட்டும், யாராக இருந்தால் எம்பி எம்எல்ஏ யாராக இருந்தாலுமே பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்து கொண்டு இந்த வேலையை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 மடங்கு அதிக தண்டனை கிடைக்கும். அதாவது மினிமம் இஸ் 7 years, தட் மீன்ஸ் மினிமம் தேர் இஸ் 21 years. அந்த அடிப்படையில் தான் குல்தீப் சிங் செங்கருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்தது. ஆனால் இந்த இடத்தில் சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். If a person is an MLA elected by people, working there for people, at the least showing that the role, if commits crime like rape, then there is no provision for any kind of leniency. எம்பி எம்எல்ஏவாக இருந்து கொண்டு இது போன்ற தவறை நீங்கள் செய்தீர்கள்னா, முக்கியமாக ரேப் போன்ற வழக்கில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் லீனியன்சியும் கிடைக்காது. அதனால் சுப்ரீம் கோர்ட் டெல்லி ஹைகோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பை பெரட்டி போட்டது, அதை ரத்து செய்து விட்டார்கள். நவ் குல்தீப் சிங் செங்கர் இஸ் அகேன் in point 0, 20 years for POCSO and 10 years for her father's murder case. என்ன நடந்தது அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுவேன். அதற்கு முன்பு குல்தீப் சிங் செங்கரை எதற்காக பிஜேபி காப்பாற்ற பார்க்கிறது? உத்தரப்பிரதேஷ் தேர்தல் வர இருக்கிறது 2027 ஆண்டு. உன்னாவ் போன்ற இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகமான நபர்கள் டாக்கூர் சமுதாயத்தை சார்ந்த நபர்கள். இந்த நபரும் டாக்கூர் சமுதாயத்தை சார்ந்த நபர். இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, உன்னாவில் இந்த குடும்பத்தினர்களுடைய அந்த பிடி மிக ஆழமாக இருக்கிறது. பவர், பணபலம், ஜாதி அனைத்தையுமே வைத்து பார்க்கும்போது பிஜேபிக்கு அந்த ஓட் ஷிஃப்ட் ஆகும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் ரேபிஸ்ட் என்று கூட பாராமல், மர்டர் என்று கூட பாராமல் பிஜேபி இந்த அளவில் இந்த நபருக்கு பெயில் கொடுக்க வைத்து அந்த பெயிலை சரி என்று டிவி டிபேட்களில் போய் பேச தொடங்கினார்கள். இது போன்ற நபர்களை ஏவி விட்டு ஐ சப்போர்ட் குல்தீப் சிங் செங்கர் என்கிற விஷயமும் நேற்று சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலானது. அது ட்ரோலும் செய்யப்பட்டது. என்ன நடந்தது அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். வருடம் 2017 ஆண்டு இந்த பெண்ணை வேலை கொடுக்க போகிறேன் என்ற ஒரு ஆசையை காட்டி அந்த பெண்ணை வீட்டுக்கு அழைத்திருக்கிறார் இந்த மிருகம் குல்தீப் சிங் செங்கர். வீட்டுக்கு போன பெண்ணுடன் தவறாக நடந்திருக்கிறான். வீட்டில் இந்த நபருடைய மற்ற நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வைத்து இந்த பெண்ணை கெடுத்திருக்கிறார்கள். அந்த பெண் வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையை கூறிய பெண் போலீஸிடம் போய் புகாரை கொடுக்க போன போது போலீஸார்கள் இந்த பெண்ணுடைய குடும்பத்தை விரட்டி அடித்திருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு எஃப்ஐஆரை போட்டால் கூட குல்தீப் சிங் செங்கருடைய பெயரை இணைக்கவில்லை. அதற்கு பின்பு என்ன, அந்த குடும்பத்தை மிரட்டுவது, கேஸை வாபஸ் பெற சொல்லுவது என்ற ஏராளமான விஷயங்கள். இந்த பெண்மணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறார், அரசியல்வாதிகளிடம் போயிருக்கிறார், பியூரோக்ரஸியிடம் போயிருக்கிறார். யாருமே உதவாத பட்சத்தில் மறுபடியும் ஒரு ப்ரெஷர் போட்டு எப்படியாவது ஒரு எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் செய்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த அடுத்த மாதம் இந்த மிருகம் குல்தீப் சிங் செங்கர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவர்களுடைய வீட்டில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார். தாக்குதலுக்கு பின்பு அந்த பெண்ணுடைய தகப்பனாரையே உத்தரப்பிரதேஷ் போலீஸ் கைது செய்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட ஒரு சில நாட்களில் மர்மமான முறையில் போலீஸ் கஸ்டடியிலேயே இந்த பெண்ணுடைய தகப்பனார் இறந்து விட்டார். அதற்கு பின் இந்த பெண் எந்த வழியும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்துடைய வீட்டுக்கு வெளியே தீக்குளிக்க முயற்சித்திருக்கிறார். அந்த பெண்ணை காப்பாற்றி விட்டார்கள். அதுக்கப்புறம் தான் இந்த ஒட்டுமொத்த விவகாரம் சோஷியல் மீடியா வழியாக, டெலிவிஷன் மீடியா வழியாக உலக நாடுகளுக்கு வந்தது. இந்த நபரும் கைது செய்யப்பட்டார். இந்த நபர் கைது செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த குடும்பத்திற்கு கிடைத்த அடுத்த மிரட்டல், தன்னுடைய கிராமமான உன்னாவிலிருந்து லக்னோ வரும்போது இந்த பெண்ணுடைய 2 அத்தைகள், அட்வொகேட், இந்த 4 பேருமே வரும்போது இந்த பெண்ணுடைய வாகனத்தின் மீது ஒரு ஆக்சிடெண்ட் ட்ரக்கை வைத்து 11 முறை கொலை முயற்சியை நடத்தியிருக்கிறார் இந்த நபர். அதில் இந்த பெண்ணுடைய 2 அத்தைகளும் உயிரிழந்து விட்டார்கள். அது சிந்தித்து பாருங்கள். ஒரு மைனருடன் ரேப், கேங் ரேப்,
அந்த பெண்ணுடைய தகப்பனாருடைய கொலை, அதுக்கப்புறம் லாரியை ஏற்றி அந்த பெண்ணுடைய 2 அத்தைகளுடைய கொலை. இது எப்படி ஹீனியஸ் கிரைமாக பார்க்கப்படக்கூடாது? எதற்காக பிஜேபி இந்த நபரை சப்போர்ட் செய்தது? டாக்கூர், எலெக்ஷன், ஓட் பேங்க், அவ்வளவுதான். பேட்டி பச்சாவ் பேட்டி பढ़ாவ் போன்ற நாடகம் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கிளிகிளிப்பை மட்டும்தான். உண்மையில் எங்களுக்கு ஓட்டு மட்டும்தான், எங்களுக்கு எலெக்ஷன் மட்டும்தான். பெண்களுடைய பாதுகாப்பை பற்றும் நாங்கள் சிந்திக்க மாட்டோம், ரேப்களை பற்றும் நாங்கள் சிந்திக்க மாட்டோம். வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான். இதுதான் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய செயலாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். பேட்டி பச்சாவ் பேட்டி பढ़ாவுக்கான உண்மையான அர்த்தம் இந்த கேஸிலே உங்களுக்கு புரிந்திருக்கும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.